வணக்கம் ராதிகா. அதாவது ஜனநாயகம் படம் ஒரு டிக்கெட் வந்து 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவர் ஆடியோவில் வந்து பேசிய அந்த ஆடியோவும் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்தும் அதனை தடுக்க கோரியும் வட்டாட்சியரிடம் புகார் மனு கொடுத்த நிகழ்ச்சியை தான் நாம் அந்த செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் வந்து விஜயினுடைய கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகம் படம் வந்து வருகிற 9ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த விஜயினுடைய கடைசி படம் என்பதால் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பும் அதிகமாக உள்ளது. சமீபத்தில் இதன் ட்ரெய்லர் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சத்தியபாமா திரையரங்கம், அப்புறம் சண்முகா திரையரங்கம், லட்சுமி திரையரங்கம் என 3 திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்திற்கு கட்டணமாக ஒரு டிக்கெட் விலை வந்து 1000க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஒரு ரசிகர் ஒருவர் வந்து ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவரிடம் பேசிய ஆடியோ வந்து தற்போது வெளியாகி உள்ளது. அந்த ஆடியோவில் பார்த்தீர்கள் என்றால் 600 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் என ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஒரு கட்டணம் என அந்த ரசிகர் மன்ற நிர்வாகி கூறுவதை நாம் கேட்க முடிகிறது. இந்த ஆடியோவில் பாத்தீங்கன்னா ஒரு சண்முகா தியேட்டருக்கு 600 ரூபாய், லட்சுமி தியேட்டருக்கு 800 ரூபாய், சத்யபாமா தியேட்டருக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேல் வரும் என்பதாக அவர் கூறுகிறார். அதாவது இந்த ரசிகர் மன்ற ஷோ என்பது காலை 8 மணிக்கு அதாவது போடப்படும். இந்த 8 மணி ஷோவில் வந்து பார்ப்பதற்கு, அதாவது முதல் ஷோவை பார்த்து அதாவது மகிழ்ச்சி அடையக்கூடிய ரசிகர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். அந்த டிக்கெட் அந்த ரசிகர்களிடம் எந்த மாதிரியாக 600 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் என வசூலிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த அரசு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூல் செய்வதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கோயில்பட்டியில் உள்ள கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பினர், அதாவது இந்த கூட்டமைப்புல பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள், வியாபாரிகள் எல்லாருமே, அதாவது பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் என எல்லோரும் இருக்கின்றார்கள். இந்த அமைப்பினர் வந்து கோயில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் உள்ள துணை வட்டாட்சியர் பாலுவிடம் இந்த புகார் மனுவை கொடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அவர்கள் பேசிய ஆடியோவை, ஒரு ரசிகர் ஒருவர் அந்த ரசிகர் மன்ற நிர்வாகியிடம் பேசிய ஆடியோவையும் அவர்கள் போட்டு காட்டுகின்றார்கள் துணை வட்டாட்சியரிடம். வட்டாட்சியர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் அவர்கள் கலைந்து சென்றுள்ளார்கள். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததின் நிமித்தம் இந்த ரசிகர் மன்றங்கள் அனைத்தும் கலைக்கப்பட்டு விட்டன. இந்த ரசிகர் மன்றத்தில் ஏற்கனவே தலைவராக மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும், இது விஜய்க்கு தெரியுமா அல்லது தெரிந்துதான் நடைபெறுகிறதா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இப்பொழுது எழுந்துள்ளது. இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தி தியேட்டர்களில், அதாவது தியேட்டர் ரேட் என்ன, தியேட்டர்களில் என்ன விற்பனை செய்ய வேண்டுமோ அதே விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும், இது போன்ற முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்பதாகவும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. ராதிகா, டிக்கெட் விலை தொடர்பாக ரசிகர் மன்ற நிர்வாகியிடம் ரசிகர் ஒருவர் பேசிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. தற்போது அந்த ஆடியோவை கேட்கலாம். சொல்லுவானே, சுரேஷ் விஷயங்களா? ஆமாண்ணே, சொரக்காப்புலேருந்து பேசுகிறேண்ணே. சொல்லுங்க தலைவர். அண்ணே, டிக்கெட் வேணும் படத்துக்கு. வாங்க வாங்கிக்கோங்க. டிக்கெட் எவ்வளோண்ணே? 600 ரூபாண்ணே. 600 அண்ணே. சண்முகா 600. சரி. லட்சுமி 800. சரி. சத்யபாமா 1000 ரூபாய்க்கு மேலே இன்னும் ஷோ முடிக்கல அவங்க பேசி. சத்யபாமா 1000, சண்முகா 600, லட்சுமி 800. ஆமாம், 3 தேட்டருமே எடுக்கிறாங்க. 3 தேட்டருமே எடுத்தாச்சு. லட்சுமி மட்டும் நம்ம வேற ஆள்கிட்ட கொடுத்தாச்சு வேண்டாம்னு சொல்லி. சண்முகாவும் சத்தியமும் நம்ம கையில் இருக்கு. சரிண்ணா, அந்த பசங்க விளையாடுன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கண்ணே. கேட்டுட்டு எனக்கு ஃபோன் அடிங்க, சீக்கிரம் வாங்கிக்கோங்க. சரிண்ணே. ஹலோ, சொல்லுவானே. சுரேஷ் விஷயங்களா? ஆமாண்ணே. சொரக்காப்புலேருந்து பேசுகிறேண்ணே. சொல்லுங்க தலைவர். அண்ணே, டிக்கெட் வேணும் படத்துக்கு. வாங்க வாங்கிக்கோங்க. டிக்கெட் எவ்வளோண்ணே? 600 ரூபாண்ணே. 600 அண்ணே. சண்முகா 600. சரி. லட்சுமி 800. சரி. சத்யபாமா 1000 ரூபாய்க்கு மேலே இன்னும் ஷோ முடிக்கல அவங்க பேசி. சத்யபாமா 1000, சண்முகா 600, லட்சுமி 800. ஆமாம், 3 தேட்டருமே எடுக்கிறாங்க. 3 தேட்டருமே எடுத்தாச்சு. லட்சுமி மட்டும் நம்ம வேற ஆள்கிட்ட கொடுத்தாச்சு வேண்டாம்னு சொல்லி. சண்முகாவும் சத்தியமும் நம்ம கையில் இருக்கு. சரிண்ணா, அந்த பசங்க விளையாடுன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கண்ணே. கேட்டுட்டு எனக்கு ஃபோன் அடிங்க, சீக்கிரம் வாங்கிக்கோங்க. சரிண்ணே.